என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரு அறிஞர் அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ண போறார். காஞ்சிபுரத்துல அறிஞர் அண்ணா சட்டசபை தேர்தலுக்கு நிக்கிறார். இவர் பிரச்சாரம் பண்ண போறார். நம்ம இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம்னா என்னங்க கேள்விப்பட்டிருக்கோம்? எதிர்கட்சிக்காரங்களை வாய்க்கு வந்தபடி எல்லாம் வைகிறது தான் பிரச்சாரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா என்எஸ்கே வந்தார். அவருக்கு எதிரா அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக யார் நிக்கிறாங்கன்னா ஒரு மருத்துவர், நம்ம டாக்டர் அறம் ஐயா மாதிரி அந்த ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் எதிரில் நிக்கிறார் போட்டிக்கு. இப்ப வர்றார், என்எஸ்கே வர்றார். அந்த மருத்துவர், எதிர்கட்சியில நிக்கிற மருத்துவர் ரொம்ப நல்ல மனிதர். நான் எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன். அவரை மாதிரி சிறந்த மருத்துவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. குழந்தைகளுக்கு ஃபீஸே வாங்க மாட்டார். முதியவங்கன்னா கையை பிடிச்சு ஆதரவா பேசுவார். நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டா கூட ஓடி வந்து மக்கள் பணி செய்வார். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார். கட்சிக்காரங்களுக்குலாம் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னைய அறிஞர் அண்ணாவை பத்தி சொல்வாருன்னு பார்த்தா ஆப்போசிட்ல நிக்கிற மருத்துவரை பத்தி பாராட்டியே பேசுறாரேன்னு எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே வந்த என்எஸ்கே சொல்றாரு, இவ்வளவு சிறந்த ஒரு மருத்துவரை, இவ்வளவு நல்ல மருத்துவரை நீங்க பாட்டுக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் மருத்துவம் பாப்பா? அதனால நல்ல மருத்துவரை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அறிஞர் அண்ணா சட்டசபைக்கு போனா உங்களுக்கு நல்லது செய்வார். மருத்துவர் இங்கே இருந்து நல்லது செய்வார். அறிஞர் அண்ணா அங்கே போய் நல்லது செய்வார். அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு பிரச்சாரத்தில் கூட யார் மனசையும் நோகடிக்காமல், யார் மனசையும் காயப்படுத்தாமல் தன்னுடைய பிரச்சாரத்தை வைக்கும்